சுத்தி பாக்குறேன். நீங்க எதுக்கா வந்தீங்க? நானும் சுத்தி பார்க்கத்தான் வந்தேன். சுத்தி பாக்குறேன் நின்னுகிட்டே இருக்கீங்களே, சுத்தி பாருங்க. உங்களை சுத்தி பார்க்க வரல, இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்தேன். அப்ப நீங்க ஊர் சுத்துற பொம்பளையா? என்னது? மன்னிச்சுக்குங்க, நான் கைடு மிஸ்டர் கைலாசம். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கழுத்து காலியாவே இருக்க, இன்னும் கல்யாணம் ஆகலையா? நான் வைராக்கியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எந்த வைராக்கியம்? அந்த காய்கறி கடை வச்சிருக்கான அந்த வைராக்கியமா? அவனுக்கு திராட்சையே பிடிக்க தெரியாது, எப்படி உங்களை பிடிச்சான்? ஐயோ அது இல்லங்க, மனசுக்குள்ள வைராக்கியம். ஓ, லட்சியத்தோட வாழ்றீங்களா? அப்படி என்ன உங்க லட்சியம்? என் லட்சியம் என்ன தெரியுமா? ஒரு கையில உளியும் ஒரு கையில சுத்தியல வச்சிருக்கிறவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படின்னா அம்மி குத்துறவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஐயோ, அம்மியும் இல்ல கும்மியும் இல்லங்க. அவர் ஒரு பெரிய சிற்பி. அவரை நான் பார்க்கணும், அவரோட நான் பேசணும்னு துடியா துடிக்கிறேன். ஆனா அவரை பார்க்கவே முடியல. ஏன், அவர் செத்து போயிட்டாரா? இல்லங்க, அவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. இவ்வளவு பேரும் புகழும் இருந்தும் அவரோட அந்த என்னது போட்டோ ஒரு பத்திரிகையில கூட வந்தது இல்லங்க. அப்புறம் எப்படி லவ் பண்றீங்க? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? கண்ணனை பார்க்காமலேயே மீரா லவ் பண்ணலையா? அது மாதிரி தான் நானும். சிற்பி செல்லப்பா மேல உயிரே வச்சுட்டா பேசாம ஒரு டிராமா பண்ணி இவளை மடக்கிற வேண்டியதுதான். ஹலோ, 1 2 3 4 5. இது என்ன மைக் டெஸ்டிங்கா? எங்க என் கண்ணன்? இந்தா. நீங்களா? சொல்றத கேளுங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே ஜிப்பி சிற்பி செல்லப்பா, வேற யாரும் இல்ல. என்னது? சிற்பி செல்லப்பாவோட அண்ணன் தானா? என் தம்பி தான் சிற்பி செல்லப்பா. என்னது? நீங்க சிற்பி செல்லப்பாவோட அண்ணனா? சொன்னா கேளுங்க. எங்க எப்படியாவது அவரை நான் பார்க்கணும், உடனே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். சிற்பி செல்லப்பாவுக்கு கல்யாணம் ஆச்சே கிடையாது. சின்ன பிள்ளையில படிக்கிறத விட்டுவிட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். செதுக்குறான் செதுக்கிட்டே இருக்கான். அவரை எப்படியாவது நான் மாத்திடுறேன். இப்ப அவர் எங்க இருப்பாரு? அவன் எங்க இருப்பான்? கோயில்ல இந்த கல்லு கிடக்குற இடத்துல பார்க்கல இருப்பான். இப்பவே போய் நான் அவரை பாக்குறேன். இப்ப போனா அவனை பார்க்க முடியாது. அவன் இங்க இல்ல இருக்கான். என்ன சொல்றீங்க? அவன் என் மனசுக்குள்ளே இருக்கான்னு சொல்ல வந்தேன். குறும்பு செல்லப்பா, செல்லு செல்லு, அவரை பார்த்தா சொல்லு. இப்பவே சொல்லு வடியுதே. ஐயோ கைலாசம், நாளைக்கே சிற்பி செல்லப்பாவா மாறி பாத்திய மடக்கிற வேண்டியதுதான். வாங்க வாங்க. என்னது, வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கியா மியூசியத்துக்கு கூட்டு வந்திருக்கியா? இது வீடு தாங்க. எங்க அப்பாவுக்கு பைத்தியம். பைத்தியமா? ஏன் ஓடுறீங்க? பைத்தியம்னா பயமா இருக்காதா? ஐயோ அந்த பைத்தியம் இல்லங்க, எங்க அப்பாவுக்கு சிலைனா பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஓஹோ, சில பேருக்கு சேலை பைத்தியம், உங்க அப்பாவுக்கு சிலை பைத்தியமா? அடாடாடாடா, இந்த சிலை ரொம்ப பிரமாதமா இருக்கு. யார் செஞ்சது? சிற்பி மாரியப்பா செஞ்சது. அடேங்க அப்பா, இந்த சிலை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சிலை என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கு? யாரு தலையில? என்ன சிலை பேசுது? இவரு தாங்க எங்க அப்பா. அப்பா யாருமா அது? நடு ராத்திரியில குல்ஃபி ஐஸ்கிரீம் விக்கிற மாதிரி. குல்ஃபியா? அப்படியே மூஞ்சில குத்துவேன். அப்பா இவரு குல்ஃபி இல்ல பல்ஃபி இல்ல, நம்ம இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தோமே, தி கிரேட் சவுத் இந்தியன் ஃபேமஸ் சிற்பி செல்லப்பா. அவர் இவருதான்ப்பா. செல்லப்பா என்னப்பா? செல்லப்பா செல்லப்பா என்னையா பண்ண போற? உங்க உளி எங்க? அது எடுங்க, நான் கண்ணுல தொட்டு ஒத்திக்கணுமே. எங்க? உள்ள இருக்கு, எடுங்க. இந்தா. என்ன உங்க உளி இவ்வளவு பெருசா இருக்கு? கண்ணாடி போட்டிருந்தா பெருசா தான் தெரியும். இப்ப பாருங்க, என்ன உளியவே காணோம். இதை எடுத்துட்டேன்ல, அதனாலதான். என்ன அது சின்னதா இருக்கு பெருசா இருக்குன்னு. குடியா அப்படி. அம்மா அப்பா, அந்த ஆயுதத்தை தொட்டு கும்பிட்டுக்கம்மா. அதான் நம்ம குலதெய்வம், குடும்பத்துக்கு நல்லது. அது என்ன நாயா? இல்லீங்க, இதுவரைக்கும் இந்த உளி எத்தனை நல்ல கொத்தி இருக்குதோ எவனுக்கு தெரியும். தம்பி, என் பொண்ண சாதாரணமா நினைக்காத. பார்த்தேன் கையில வச்சு குத்தும் போதே. தம்பி, கட்டினா உங்களை தான் கட்டிக்குவேன், இல்லாட்டி என் பாடி கீழே விழும்னு என் பொண்ணு சொல்லிட்டான். பாடி கீழே விழுமா? ரொம்ப அசிங்கமா இருக்குமே. நான் சொன்னது டெட் பாடி, நான் உள்பாடி ஆக்குன்னு நினைச்சேன். சீப்பாங்க. என்னப்பா நீங்க சும்மா தொல தொலான்னு பேசிக்கிட்டு? தொலாவா? ஆமா, எல்லாரும் வழக்கமா வளவளான்னு சொல்லுவாங்க. ஒரு சேஞ்சா இருக்கட்டுமேனு நான் தொல தொலான்னு சொன்னேன். சுத்த தொலா குடும்பமா இருக்கே. அப்பா சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா. ஆமா சார், மலமலன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லன்னா விஷயம் வெளியே தெரிஞ்சா நான் உள்ள போய் கல்ல உடைக்கணும். உங்க விஷயம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. என்னது? நீங்க தான் சிற்பி செல்லப்பாங்கிற விஷயம் ஊருக்கே தெரியுமே, அதத்தான் அப்பா அப்படி சொல்றாரு. செல்லப்பா தம்பி, இவ்வளவு நெருங்கி வந்துட்டீங்களா? கல்யாணத்தை தை மாசம் வச்சுக்குமா? ஐயோ, அவ்வளவு நாளெல்லாம் நம்மளால பொறுத்துக்க முடியாதுங்க. இதுதான் தை மாசம் வச்சுக்குங்களேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணை மாத்திருவீங்களா? அப்படி மாத்திதானே நான் மாட்டிக்கிட்டேன். அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வர விடுவேனா? நான் சொல்ல வந்தது என்னன்னா, என்ன? மெட்ராஸ்ல ஒரு சிலை எக்ஸிபிஷன் பார்க்க போயிருந்தேன். அங்க இந்த சிலையை பார்த்தேன். என்னங்க கிழவன் சிலை மாதிரி இருக்கு? அருமையான சிலைப்பா. இத நான் வாங்க போறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்காரன் எவனோ ஒருத்தன் வாங்கி போயிட்டான். அதுக்குன்னா இதே மாதிரி ஒரு சிலை வாங்கினா போகுது. அது இல்லப்பா,
நீதான் பெரிய சிப்பியாச்சே. எவன் சொன்னது? என்னது? இல்லைன்னு எவன் சொன்னதுன்னு கேக்குறேன். அதனால இதே மாதிரி ஒரு சிலைய செஞ்சு என் கையில குடுக்குற, அதுக்கப்புறம் தான் உங்க கல்யாணம். இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே என்ன நடக்காது. முடங்குறீங்க? இல்ல இந்த சிலைய எந்த கல்லுல செய்யறதுன்னு யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு கல்லுல செதுக்குங்களேன். யோ, என்ன தலையோட தலை வந்து மோதுற? உன்னோட பெரிய தொல்லையா போச்ச. கல்யாணத்துக்கு கண்டிஷன் வேற போடுறிய. ஆனானப்பட்ட ராமரே வில்ல உடைச்சதுக்கு அப்புறம் தானே சீதையை கட்டிக்க முடிஞ்சது. வில்ல உடைக்க சொன்னா பரவாயில்ல, நீங்க கல்லையில உடைக்க சொல்றீங்க. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். உங்களால முடியும். செதுக்குங்க, செதுக்குங்க. முயற்சி பண்ணி பாக்குறேன். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையா. அடையாரோ வந்த வழியோ என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். வந்தா சிலையோட வருவேன், இல்ல நான் எங்கேயாவது சிலையா நிப்பேன். கேட்டதுதான் கேட்டான். இந்த கிழவன் சிலையவா கேட்கணும்? ஒரு திருவள்ளுவர் சிலை, ஒரு பாரதியார் சிலையை கட்டினாலாவது வாங்கி கொடுத்திருக்கலாம். இந்த சிலை நம்ம காதலுக்கு ஒளையாயிருச்சு. குத்துனா நான் செத்துருவேனே. அதுக்காக குத்துறேன். ஏன் குத்துற? யாரு நீ? நான் ஒரு பயங்கரமான திருடன். என்ன போலீஸ் தேடிட்டு வருது. நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். போலீஸ் வந்து கேட்டா என்ன சொல்லுவேன்? இங்க ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்றேன். சொல்ல மாட்டேன். ஐயோ, நானே சிலைக்கு அலையிலேன்னு அலைகிறேன். இந்த பணங்கொட தலையை வந்து உயிரை வாங்குறானே. வாங்க சார், வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி திருடன் யாருமே இங்க வரல. என்ன கேக்குறதுக்கு முன்னே பதில் சொல்லி உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க என்ன தீப்பெட்டியா வாங்க வருவீங்க? திருடனை தானே பிடிக்க வருவீங்க. அப்ப இங்க யாருமே திருட வரலையா? கையை எடுக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி மஞ்சள் பனியம் போட்டு வழுக்கத்தலையா ஒல்லியா ஓமக்குச்சி மாதிரி இங்க யாருமே வரல. வெரி குட், ரொம்ப உஷாரா இருக்கீங்க. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் திருட வந்தா நான் புடிச்சு கொடுக்குறேன், ப்ரமோஷன் நீங்க வாங்கிக்கிறீங்க. இப்படிதான் நான் போலீஸா இருந்து ஏட்டாவே ஆனேன். எனக்குன்னு உதவி செய்ய யாராவது இருக்கீங்க? இப்படியே போல கூடிய சீக்கிரம் நான் ஐஜி ஆயிடுவேன். போட்டோவில் இருக்க சில மாதிரியே இருக்கான். இவனையும் சரியாக்கிட்ட. எப்பா, உன்னை நான் போலீஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன உதவி பண்ணும்? உன்னை வெள்ளை பெயிண்ட் அடிச்சு ஒரு வீட்டுல 3 நாளைக்கு உட்கார வைப்பேன். உட்காரியா? எதுக்கு? அது ஒரு பெரிய கதை. ஆனா அதுக்கு வேண்டிய பணம் எல்லாம் தந்துடுறேன். பணம் வந்தா மட்டும் போதாது. சாயந்தரம் 6 மணி ஆனா நான் தண்ணி அடிக்க போயிருவேன். கவலையே படாத. உட்கார்ந்த இடத்துல உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்துறேன். அப்புறம் என்ன சம்மதம் தான்? அப்பா, எப்படியோ நம்ம காதல் பிரச்சனை முடிஞ்சு. நீங்க போங்கய்யா. மாமா, மாமா. மாமா, ஓ, நீ சொல்லக்கூடாதுயா. நீ செல கம்முனு கடை. காரியத்தையே கெடுக்க தெரிஞ்சிய. மாமா. என்ன மாப்ள? என்ன மாமா டம்ளரோட வந்திருக்கீங்க? சாப்பிட்டுட்டே இருந்தேன், கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். இதெல்லாம் யாரு? இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அது இருக்கட்டும், இங்க பாருங்க. மாப்ள, சொன்ன மாதிரியே 4 நாளைக்குள்ள சிலைய செஞ்சு கொண்டாந்துட்டீங்களே. எப்படி கொண்டாந்தீங்க? போலீஸ்காரன் வரட்டுனா சிலை செஞ்சு கொண்டு வந்துட்டேன். என்னது, போலீஸ் விரட்டினாங்களா? இல்ல இல்ல, சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்கன்னு போலீஸ்காரங்க விரட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐடி சிலை செய்யணுமா, அதனால கைதி சிலையை கொண்டு வந்துட்டேன். ஐயோ, இத என் மக பார்த்தாலும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். கூப்பிடுங்க. அம்மா, அம்மா, என்னப்பா? இங்க பாருமா, இங்க பாரு. அடடடடடடட, பிரமாதம். ஏங்க, எப்படிங்க இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு அழகான சிலையை செஞ்சீங்க? என் ராசியே அப்படித்தாங்க. நான் எதை தேடி போறனோ அது என்ன தேடி வரும். அப்படி பார்க்கல தேடி வந்ததுதான் இது. எனக்கு என்னமோ இத பார்த்தா சில மாதிரியே தெரியல. ஏன்? ஒரு ஆளை உயிரோட உட்காந்து வச்ச மாதிரியே இருக்கு. உத்து பார்த்தா மூச்சு விடுற மாதிரி கூட இருக்கு. மூச்சு விட்டா கொன்னுருவேன். அப்புறம் நான் ஓடிடுவேன். மூக்குல ஒரு ஓட்டையில விடியா? இம்மா நேரம் அப்படித்தான் விட்டுட்டு இருக்கேன். சரி, விட்டு தொலை. ஏங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உன் உயரத்துக்கு அப்படித்தான் வரும். என்ன? உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, முடி மட்டும் கருப்பா இருக்க. இருக்கட்டுமேனு நான் தான் கவரிமான் முடிய ஒட்ட வச்சேன். ஒரு முடிய புடுங்குனீங்க, சிலை செத்துரும். மானமுள்ள சேலங்க. மனுஷனுக்கே இல்லையா? ஏங்க, சிலை கண்ணு சத்தமே கேட்கலையே. அதான் தலை பூரா களிமண்ணா இருக்குல்ல. அப்புறம் 2 கண்டிஷன். சிலையை யாரும் தொட்டு பார்க்கவோ தட்டி பார்க்கவோ கூடாது. இன்னொரு கண்டிஷன், சிலையை யாரும் ஈர துணியால தொலைக்க கூடாது. சாயம் போயிரும்ல. என்னது? பெயிண்ட் போயிடும். யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். பின்ன சிலையா சொல்லும். நீ கண்ணாடி ஒழுங்கா போடியா, அப்புறம் சிலையே வேணாம்னு சொல்லிடுவேன். யார் தும்முனது? நான் தான். வாயத்திற்கதை ஏத்திடுவேன். ஏங்க, தலை பெருசா இருக்க, மண்டே உடைச்சு உள்ள கஞ்சா வச்சு வெளிநாட்டு கடத்தின என்ன? யோ, மண்டே கிண்டே உடைச்சிங்க கொண்டுடுவேன். யாரு பேசினா? நான் தான். என்னங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து யாரு தும்முனா யாரு பேசினான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. மாமா, இந்த சிலைய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க மாப்ள, காவலுக்கு 2 போலீஸ போட்டுறேன். யாரு கத்துனா? இது கூட நான் தாங்க. மாப்ள, மாப்ள, என் லட்சியம் நிறைவேறி போச்சு. நான் நினைச்ச மாதிரியே சிலையும் கிடைச்சு போச்சு. இனிமே உங்க கல்யாணத்துக்கு தடையே இல்ல. வேலை கைக்கு வந்துருச்சு. என்னது? இல்ல, உங்க பொண்ணு என் கைக்கு வந்துருச்சுன்னு சொன்னேன். என்னையா தண்ணிய காணோம்? குடிச்சிருப்பீங்க. வாஸ்தவம் தான். நாங்க நாங்க போலாம். போலாம்.
ஏங்க ம். இந்த சிலைய பண்ணி பண்ணி சிலை பண்ணியா செதுக்கி ஆ. உங்க கையெல்லாம் காய்ச்சிருக்கும்ல கொண்டாங்க ஒத்தடம் கொடுக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கைவிட்டுற மாட்டீங்களா? சத்தியமா கைவிட்ட மாட்டேன். இந்த சிலை சத்தியமா? என்ன சத்தம்? எப்பவுமே நான் சத்தியம் பண்ணும் போது சத்தம் போட்டு தான் சத்தியம் பண்ணுவேன். சரி சீக்கிரம் வாங்க. சரி. ஐயோ யோ என்னய்யா மணி 6 ஆயிடுச்சு. சாராயமா? நீயே போய் சாராய கடையில வாங்கி குடி. இந்த வேஷத்துல நான் எப்படியா வெளியில போறது? சரி வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். என் நேரம் ஐயா. அப்படியே 2 பொட்டல ஊறுகாய் வாங்கிக்க. ஊருகாயா? அதெல்லாம் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர முடியாது. போறியா இல்லையா நீ? இங்க கொஞ்சம் வாங்க. உட்காரு 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 உட்காரு. மானம் மானம். சிலைக்கு கூடவா மானம்? சிலையை செய்யும் போது திறந்து போட்டுக்கிட்டா செய்வாங்க. ஒழுங்கா உட்காரியா. சரி. சிற்பி செல்லப்பா மரணம். ஆ? ஐயோ அப்பா போயிட்டாரு. இப்பொழுது என்னம்மா பண்றது? அநியாயமா அந்த புள்ள செத்து போயிட்டானே. கல்யாணத்துக்காக ஏதாவது வாங்கலாம்னு மெட்ராஸுக்கு போயிருக்கும். போற இடத்துல இப்படி ஆயிடுச்சு. என்னம்மா சிலைய காணோம்? என்னப்பா நீங்க அவரு செத்த சோகத்துல சிலை எங்க தூக்கி வச்சிருப்பீங்க? நான் என்னென்னமெல்லாமோ நினைச்சனே. அநியாயமா இப்படி போயிட்டாரு. அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்பா அப்பா சிலை இங்கதான் இருக்கு. ஆமா, செல்லப்பா செத்த சோகத்துல சிலைய இங்கதான் கொண்டாந்து வச்சிருப்பேன். இருக்கும். அப்பா இங்க வாங்க. என்ன? இந்த சிலைய செஞ்சதுக்கு அப்புறம் தானே அவர் செத்தாரு. ஆமா. அதனால ராசி இல்லாத இந்த சிலைய வேற எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிட்டா எங்க போட போறீங்க? கடல்லதான். யார் பேசுனா? என்னது? அப்பா அவரோட ஆவிதான் பேசுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சிலைய வேற எங்கேயும் தூக்கி எறிய வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். செல்லப்பா. மறுபடியும் அவரோட ஆவிதான் பேசுது. செல்லப்பா ஆ. செல்லப்பா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். உங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும். அப்பா இருக்க அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன். இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. என் தம்பிக்கு கல்யாண ஆசையே இல்ல. ஆனா அவனை எப்படியா நீங்க ஒத்துக்க வச்சீங்க? கடைசியில செத்து போயிட்டானே. ஆனா இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுங்களா? எதுக்குப்பா? என் தம்பியுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான். அவனுடைய கடைசி ஆசை என்னப்பா? நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். என் தம்பி ஆஸ்பத்திரியில இருக்கும்போது சொன்னா, அண்ணே அந்த பொண்ணு பாவம், என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு. அதனால அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொன்னா. அது எப்படிப்பா? அதையும் கேட்டேன். படித்தால் மட்டும் போதுமா சினிமா படம் பாத்தீங்களா? அதுல சிவாஜி கணேசனுக்கு பார்த்த பொண்ண பாலாஜி கல்யாணம் பண்ணிக்கலையான்னு சொன்னா. குளிக்கிட்டான். நான் கூட படித்தால் மட்டும் போதுமா படம் பார்த்தேன். அப்பா இப்பேற்பட்ட சிற்பியோட ஆசைய நம்ம நிறைவேற்றாம போக கூடாது. இல்லன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுப்பா. சீக்கிரம் சரின்னு சொல்லுங்கப்பா. என் பொண்ணே சரின்னு சொல்லிட்டா. இந்த கல்யாணத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம். சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிய ஒரே அரிப்பா அரிக்குது. யார் பேசுறது? செல்லப்பாவோட ஆவி ஆ. கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாதா? சுத்தம் மாமா. என்ன கல்யாணம் மாமா. உங்க தம்பி பொண்டாட்டிய உங்களுக்கு எது? உங்க தம்பிக்கு முடிவு பண்ண என் பொண்ண உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ரொம்ப நன்றி மாமா. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க. என் தம்பி கடைசியா செஞ்ச சிலைய நான் வச்சுக்கிட்டுமா? என் பொண்ணையே வச்சுக்கிறீங்க, சிலைய வச்சுக்கிறதுக்கு என்ன? ஆமா, சிலை கொண்டு போக வண்டி எல்லாம் இருக்கா? வண்டி வேணாம் ஒண்ணு வேணாம். என்ன பெயிண்ட் யாரு சொல்லிட்டேன்? இப்படி நாறுது.